வணக்கம். இளைய நிலா சமையல் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னைக்கு மாங்காய் சீசன், அதனால மாங்காய் வத்தல் எப்படி போட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பழமொழியே இருக்குங்க, மாதா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊட்டணும்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் மாங்காய்னா பிடிக்குங்க. அந்த மாங்காய் வத்தல் எப்படி போடுறதுன்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்க என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாங்காய்களை நல்லா துண்டு துண்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸை போட்டுக்கலாங்க. பெருசாகவும் போடலாம், குட்டி குட்டியாகவும் போடலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுங்க. கட் பண்ணி வச்ச மாங்காவை ஒரு சுத்தமான பானையில் போட்டுடணும். அதுக்கப்புறம் உப்பு நிறைய போடணும். ஒரு 2 கைப்பிடியிலேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு, மாங்காய் அளவை பொறுத்து. நான் இன்றைக்கி போட்டது ஒரு 20 மாங்காய்க்கு போட்டிருக்கேங்க. அதனால் நான் ஒரு 3 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இந்த பானை ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு, அதனால் போட்டிருக்கேங்க. உப்பு கொட்டிட்ட பிறகு அந்த பானையை எடுத்து நல்லா குலுக்கணுங்க. உப்பு அந்த மாங்காய் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி தண்ணி விடும். அந்த அளவுக்கு நம்ம குலுக்குன்னு நல்லா குலுக்கணுங்க. நல்லா குலுக்கின பிறகு ஒரு காட்டன் துணி, பியூர் காட்டன் ஒயிட்டில் இருக்கணுங்க. ஒயிட்டு துணி எடுத்து வச்சு நம்ம அந்த பானையை வச்சு நல்லா சுற்றி நூல் போட்டு கட்டி விடணுங்க. இல்லையா ரப்பர் பேண்ட் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. இதை மாதிரி போட்டு ஒரு நாள் முழுக்க வெயிலில் வச்சு விடணுங்க. வெயிலில் வச்சு விட்டிங்கன்னா அந்த மாங்காய் காய காய அந்த உப்பு தண்ணி நல்லா விட்டுடும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நாம் இந்த ஒரு காட்டன் துணியை கீழே போட்டு இந்த மாங்காவை மட்டும் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தனித்தனியாக உணர்த்தணுங்க. தண்ணி இருக்கும், அந்த மீதி அந்த பானையில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை அப்படியே பத்திரமா நம்ம உள்ளே கொண்டு மூடி வச்சுக்கணுங்க. காலையில் இந்த மாதிரி உணர்த்தின மாங்காவை மாலையில் நல்லா காயட்டோன்ட்டு காய்ந்த பிறகு அந்த மாங்காய் துண்டுகளெல்லாம் நம்ம திரும்பவும் அந்த பானையிலே அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதிலையே சேர்த்து கொட்டி மறுபடியும் நல்லா அதை பாருங்கள், தண்ணி தெரியுது பாருங்கள். அப்போது மறுபடியும் அந்த மாங்காய் துண்டுகளை போட்டு திரும்ப அந்த துணியை போட்டு சுற்றி நம்ம நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கணும். இதே மாதிரி டே 2வும் அப்படி தான் செய்யணும், டே 3யும் அப்படி தான் செய்யணும். டே 4 செய்கிற அன்னைக்கு உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டுருக்கோம். அன்னைக்கு நல்லா காய வச்சு கொண்டு வந்துட்டிங்கன்னா நமக்கு மாங்காய் வத்தல் ரெடி ஆகிடும். வாங்க எப்படி ரெடி ஆகுதுன்றத போய் பார்க்கலாம். மாங்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக ஃப்ரெஷ்ஷாக பச்சையாக இருக்கும் போதே வெட்டி தேவையான உப்பு போட்டு அந்த பானையில் போட்டு வச்சோம் இல்லைங்களா, டெய்லி குலுக்கி வெயிலில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு காய வச்சுட்டோங்க. 4 நாள் ஆயிடுச்சுங்க. வத்தல் எப்படி காஞ்சிருக்கு பாருங்க. சத்தம் கேட்குதுங்களா? டப்பு டப்பு டப்புன்னு. இது 2 வருடம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. இதை நாம் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் வத்தல் மாங்காய் ஊறுகாய் தாளிச்சிக்கலாங்க. நாங்கள் அந்த நாள் எங்கள் பாட்டி காலத்தெல்லாம் காய்கறி இல்லாத சீசனில் மழை நாளில் அது மாதிரி இருக்கும்போது இதில் 4 வத்தல் அள்ளி போட்டு காரக்குழம்பு வைப்பாங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 4 நாள் அடிக்கிற வெயிலில் நம்ம அன்னைக்கு போட்ட அந்த ஃப்ரெஷ் மாங்காய் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் மாங்காய் வத்தல். இதை வச்சுதான் நம்ம ஊறுகாய் செய்யணும். அதை வேற ஒரு வீடியோவில் ஊறுகாய் போடுறத உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப்